ம். ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2 உடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த சிஜிஎல் டயர் 2 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதை வச்சு தான் ஃபைனல் ரிசல்ட்டில் உங்களுக்கு என்ன போஸ்டிங் கிடைக்க போகுது அப்படின்றது இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, டென்டேட்டிவ் வேகன்சி எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, இப்போ வேகன்சி எவ்வளோ இருக்குது, இது இல்லாமல் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஜோன் வைஸ் வேகன்சி எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதையுமே நாங்கள் குரூப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராம் குரூப் இருக்கும் சரிங்களா. அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்மையும் இந்த பிடிஎஃப் கொண்டு நான் எங்கே உங்களுக்கு போடுறேன், நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ டென்டேட்டிவ் வேகன்சி எவ்வளோ இருக்குது, இந்த சிபிடி நான் சிபிடி போஸ்டிங்னா என்ன, அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், எக்ஸாம் நீங்கள் டயர் 2 எழுதியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இல்லாமல் ஹோம் போஸ்டிங் வேணுங்கிறவங்களுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸையுமே சேர்த்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஆப்வியஸ்லி எனக்கு சேலரி அதிகமாக வேணும் அப்படின்னா ஹையர் கிரேடில் இருக்கக்கூடிய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். பட் ஹோம் போஸ்டிங் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணுன்றதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி பிரித்து கொடுத்துருக்கேன். ஹை ப்ரியாரிட்டி, மாடரேட் ப்ரியாரிட்டி, லோ ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெளிவான வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரியா. ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 15,130 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக எவ்வளோ சொன்னாங்க, 14,000 வேகன்சி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ஒரு 1,130 வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போஸ்டிங்ஸ்க்கு டோட்டல் வேகன்சி போட்டிருக்கேன். ஆஃபீஸ் சூப்பரண்ட் தான் இருக்கலே ரொம்ப அதிகம், கரெக்டுங்களா. அதே மாதிரி ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், ஏஎஸ்ஓ அண்ட் சிஎஸ்எஸ், ஏஎஸ்ஓ அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், டாக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்குலாம் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஆனால் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி தான் இதோட ஜோன் வைஸ் வேகன்சி கம்பைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிடைச்சதுக்கப்புறம் அதோடைய ஃபார்மையுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போடுறோம் சரிங்களா. அடுத்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்மோட டீட்டெயில் பற்றி பார்ப்போம். ஃபில்லிங் விண்டோ எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 9 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிலேருந்து மார்ச் 12 ஈவினிங் 6 மணி வரைக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எல்லாருமே இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்கணும். இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணாதான் யூ வில் பி கன்சிடர்டு ஃபார் தி செலெக்ஷன் ப்ராசஸ். இல்லைனா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரியா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுலேயுமே இந்த எலிஜிபிலிட்டி அண்ட் செலெக்ஷனில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த சிபிடி அண்ட் நான் சிபிடி போஸ்டிங். சிபிடினா வேறு எதுவும் கிடையாது, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, இந்த தடவை இருக்கிறதுலே எல்லாருக்கும் பெரிய ஏழ்றையாக அமைஞ்சது இந்த கம்ப்யூட்டர் தான். ஏன்னா நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கிட்டு டயர் 2ல சூப்பரான மார்க்ஸ் வாங்கிட்டு கூட கம்ப்யூட்டரில் பயங்கர கம்மியான மார்க் வாங்கியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டுருவோம். கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் எவ்வளோ இருந்தால் பாஸு, அதில் சிபிடி போஸ்டிங்க்கு எவ்வளோ வேணும், நான் சிபிடி போஸ்டிங்க்கு எவ்வளோ வேணும்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ சிபிடி நான் சிபிடி போஸ்டிங்னா என்னன்னா, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி அதிகமாக தேவைப்படக்கூடியதை சிபிடி போஸ்டிங்னு சொல்லுவாங்க. நான் சிபிடி போஸ்டிங்னா அந்த அளவுக்கு தேவையில்லாதது. ஃபஸ்ட்டு இது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். எக்ஸாம் எழுதியிருப்பீங்கல்ல, 18 மார்க்கோ அல்லது அதுக்கும் மேலேயோ நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே யூஆரில் குவாலிஃபைடு, முடிஞ்சு போச்சு சரிங்களா. இல்லை 15 மார்க்கு மேலே அப்படின்னா நான் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா 15 மார்க் வாங்கினா போதும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி அப்படின்றப்ப 12 மார்க் வாங்கியிருந்தால் போதும் சரிங்களா. ஸோ வந்து 18 மார்க் வாங்கினா நீங்கள் யூஆர்லேயே கிளியரு இந்த கேட்டகரியை. 15னா நான் ஓபிசியாக இருக்கும் இடபிள்யூஎஸ்ஆர் இருக்கும் பட்சத்தில் கிளியரு. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 12 மார்க் வாங்கியிருந்தால் போதும். இது நான் சிபிடி போஸ்டிங், இது மினிமம் கிரைட்டீரியா. 18க்கு கீழே இருக்கிறவங்க சிஜிஎல் டயர் 2 குவாலிஃபை பண்ணதா இது கிடையாது, அறிவிக்கப்படாது. இது மேபி மாறுதா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் மாறுற மாதிரி எந்த ஒரு சோடும் தெரியல. ஸோ இப்போ கண்டிப்பாக இதுதான் உங்களுடைய மினிமம் மார்க்காக இருக்க போகுது சரியா. இங்கே உங்களுக்கு சிபிடி போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறப்ப 27 மார்க் நீங்கள் வாங்கியிருக்கணும். யூஆர் கேட்டகரியில் 27 மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் சிபிடி போஸ்ட்டுக்கு கிளியர்னு அர்த்தம். 24 மார்க்குக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் ஓபிசியில் சிபிடி போஸ்ட்டுக்கு, ஓபிசி இடபிள்யூஎஸ்ல சிபிடி போஸ்ட்டு கிளியர்னு அர்த்தம். 21 மார்க் இருக்கும் பட்சத்தில் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி, பிடபிள்யூடி கேட்டகரி சிபிடி போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ அப்போ சிம்பிள் தான். நான் ஒரு யூஆர் கேட்டகரி, எனக்கு வந்து 28 மார்க் வந்திருக்குன்னா நீங்கள் இது ரெண்டுலேயுமே எலிஜிபிள். நான் ஒரு ஓபிசி கேட்டகரி, எனக்கு ஒரு 26 மார்க் வந்திருக்குன்னா நீங்கள் இதில் ரெண்டுலேயுமே எலிஜிபிள். நான் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி, எனக்கு 22 மார்க் வந்திருக்குன்னா நீங்கள் இதுலேயுமே எலிஜிபிள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிறேன்னு புரியுதா. ஸோ அப்போ சிபிடி மற்றும் நான் சிபிடி போஸ்டிங் பற்றி பார்த்துட்டோம். கீழே வந்து சிபிடி மற்றும் நான் சிபிடி போஸ்டிங் எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஏஎஸ்ஓ, இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கு, அதர் ரோல், எக்ஸிக்யூட்டிவ் ரோல்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். நான் சிபிடி அப்படின்றப்ப ஐபி,
சிபிஐ, என்ஐஏ, நார்காட்டிக்ஸ், அக்கௌண்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, மீதி இருக்கக்கூடிய லெவல் கம்மியாக இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாமே நான் சிபிடியில் வந்துடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 18லேருந்து 24க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சிபிடி போஸ்டிங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் சிபிடி போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஐ உங்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த போஸ்டிங்க்கு தான் போக போகுது. ஸோ கொடுக்கறது தப்பு கிடையாது, பட் கொடுத்தாலும் அது கன்சிடர் பண்ணப்படாது அப்படின்றதான் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி டைப்பிங் ஸ்டாண்டர்டையுமே நான் சிபிடி போஸ்டிங்க்கு எரர் பர்சன்டேஜ் கொஞ்சம் லீனியண்ட்டாக பார்ப்பாங்க. நான் டைப்பிங்குமே கொஞ்சம் சுமாராக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக நான் சிபிடி போஸ்டிங்க்கு என்ன பண்ணலாம், ப்ரிஃபரன்சஸை கொடுக்கலாம். ஸோ அந்த வகையில் டைப்பிங்கையும் பார்க்குறாங்க, கம்ப்யூட்டரையும் பார்க்குறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ப்ரிஃபரன்ஸ்லேயே இன்னொரு ஹைலைட்டான பாயிண்ட் இருக்குது. எஸ்எஸ்சியோட எக்ஸாம் ப்ரிஃபரன்ஸ்லேயே இன்னொரு ஹைலைட்டான பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். சரிங்களா? இந்த இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த போஸ்டிங்ஸ், அதாவது எக்ஸைஸ் அண்ட் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், பிரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர், சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அண்ட் சிபிஎன் நார்காட்டிக்ஸ், இதுக்கு மட்டும் மேலுக்கு ஹைட்டு, செஸ்ட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வேறு வைப்பாங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கு ஹைட்டு, வெயிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வெயிட் மினிமம் 48 kgs அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அண்ட் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா. 20 ஸ்பெசிஃபிக்கான போஸ்டிங்க்கு கலர் பிளைண்ட்னஸ் அலோடு கிடையாது. இதை நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ தெரியாதவங்க நோட்டிஃபிகேஷன் எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் என்ன முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதிலே ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் கிளியர் பண்ணார். பட் ஆனால் அவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்தது. அப்போ கலர் பிளைண்ட்னஸ் இருந்ததுனால ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங் அவர் கொடுக்கல. சார் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் டாப் போஸ்டிங் தானே சார், சரி அவர் கலர் பிளைண்ட்னஸ் இருந்தால் ஓகே, அதை இல்லாத கன்சிடர் பண்ணுவாங்கல்ல சார், அந்த போஸ்டிங் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன்ஸ் அலோகேட் அலோகேட் பண்ணது தான். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லாத போஸ்டிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. அதாவது ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டருக்கு இது கேட்குறாங்க அப்படின்னா, ஹைட்டு கேட்குறாங்கன்னா ஹைட் இல்லைன்னா கொடுக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. சொல்கிறது புரியுதா? ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. ப்ரிஃபரன்ஸ் அப்போ ப்ராப்பராக எல்லா க்ரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் பட்சத்தில் இந்த போஸ்டிங்ஸ் கொடுங்க. தெரியாமல் கூட உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு போய் ஃபிசிக்கல் மெடிக்கல் பார்க்குறப்ப ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா எந்த போஸ்டிங்க்குமே நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. அதான் அந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஓன்ட் பி ஷிஃப்டட் டு யுவர் நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து இப்போ ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம் ஃபில் பண்ணுறதுக்கு. ஆப்வியஸ்லி உங்கள் ப்ரியாரிட்டி உங்களோடது. நீங்கள் எங்கே வேலை பார்க்கணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ண சொல்கிறதுக்கு நான் இங்கே ஆள் கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாத போஸ்ட்டை கடைசியில் வச்சுக்கோங்க. சரிங்களா? டாப் 5 போஸ்டிங், நல்லா சேலரி கொடுக்கக்கூடிய டாப் 5 போஸ்டிங் ஆப்வியஸ்லி ஏஎஸ்ஓ, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு போஸ்டிங். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸு, ஏஇஓ இன் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, ஏஎஸ்ஓ இன் சிஎஸ்எஸ் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீசஸ்ஸு அண்ட் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர். இது எல்லாமே டாப் மோஸ்ட் போஸ்டிங். சேலரி நல்லா வரக்கூடிய, மரியாதை அதிகமாக இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸு. இது இல்லை சார் எனக்கு வந்து கொஞ்சம் ஹோம் போஸ்டிங்ஸ் பற்றி பேசுங்க அப்படின்னா, ஓகே இந்த டாப் மோஸ்ட் போஸ்டிங்ஸை கொஞ்சம் கம்பேர் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. ஏஎஸ்ஓ இருக்கும் பட்சத்தில் நல்ல சேலரி கிடைக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ்லேயும் எம்இலையும் நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸு. 5 day ஒர்க் தான், 9 to 5 டியூட்டி தான். அடுத்து பவர் அண்ட் இம்பாக்ட் வேணும் அப்படின்னா இடியில், இன்கம் டேக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ப்ரொமோஷன் எல்லா டாப் போஸ்டிங்க்குமே நல்ல ப்ரொமோஷன் இருக்க போது. ஆப்வியஸ்லி ஒரு 12 to 15 இயர்ஸ்க்குள்ளே கெசடட் ரேங்கிங் கூட நீங்கள் போயிடுவீங்க. சரியா? அடுத்து நல்ல கிரேட் பே இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கிரேட் பே அதிகமாக இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். சும்மா அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த கிரேட் பே அதிகமான போஸ்டிங்ஸ் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் இதில் சில போஸ்டிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் எடுத்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லாத்துலேயுமே ஆஃபீஸர்ஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு கேடர் இதில் பாசிபிள் மாடரேட் லெவலில் இருக்கும். ஓகேங்களா? இதில் தமிழ்நாட்டோடைய கேடர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு மாடரேட் லெவல் பாசிபிலிட்டி இருக்கும். இது ஒரு குரூப் பி நான் கெஸ்டட் போஸ்டிங் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் இருக்கும். இந்த இடத்துல டிமெரிட்ஸ்ன்னு பொறுத்த பட்சத்தில் ரொம்ப ரேர் கேசஸில் வேற எங்கேயாவது வெளியூருக்கு போடுறதுக்குமே சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் இந்த போஸ்டிங் எடுக்கணும்னா. இல்லை சார் எனக்கு ஜாலியாக வந்து ஒரு டெஸ்க் ஜாபில் நான் உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாலியாக அந்த டெஸ்க் ஜாப் போஸ்டிங்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அதையும் கொடுத்துருக்கேன். இல்லை யூனிஃபார்ம் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் இல்லை என்னென்ன போஸ்ட் இருக்குது, ஆடிட்டரிங்கில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது சும்மா மற்ற போஸ்டோட பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இதெல்லாம் வள கொலன்னு இருக்குது, இது தேவையில்லை. இப்போ இங்கே வந்துடுவோம். முக்கியமான சில விஷயங்கள்
ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடிய போஸ்டிங்கோட கோடு கொடுத்துருக்கேன். இந்த கோட் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு இதை போட பாருங்கள். விமன் கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போஸ்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா D52 இருக்கணும். ஏன்? இது ஒரு ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்டட் போஸ்ட்டு. மேல் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் போஸ்டிங்கிறதுனால கண்டிப்பாக ஆன்லைன் சப்மிஷன் கொடுத்துருக்கணும். நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேண்டிடேச்சர் கேன்சல் ஆகப்படும். சரி, இப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எதில் வந்து தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம்? அதுதான் எனக்கு ப்ரியாரிட்டி. காசு ப்ரியாரிட்டினா ஆப்வியஸ்லி ஹையர் கிரேட் பே போட போகிறீங்க. அந்த ஹையர் கிரேட் பே மேலேருந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ எதில் வந்து எனக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு மட்டும் கேட்கக்கூடியவங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக 70லேருந்து 90லாம் இல்லை, மேக்ஸிமம் 99% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இந்த போஸ்டிங் எல்லாமே வேலை கிடைக்கும். ஸோ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஆடிட்டராக இருக்கட்டும், சிஏஜியாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், டாக்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்டாக இருக்கட்டும், அக்கௌண்டன்ட் அல்லது ஜூனியர் அக்கௌண்டண்ட்டாக இருக்கட்டும், தாராளமாக இந்த போஸ்டிங் கோட் எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வேலை கிடைக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் நம்பி போடலாம். ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகம். சரிங்களா? இந்த மாதிரி போஸ்டிங் கிடைக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் ஜாலியாக நீங்கள் இருந்துக்கலாம். அது இல்லாமல் இதில் சில கிரைட்டீரியாவுக்கு ஃபிசிக்கல் மெடிக்கல் இருக்குல்ல, அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணுன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாடரேட் ப்ராபபிலிட்டி. ஏன் இதை மாடரேட் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, எக்ஸாமினர் போஸ்டிங்க்கு வேகன்சி கொஞ்சம் சவுத் ஜோனுக்கு இந்த தடவை கம்மியாக இருக்குது. நம்ம நல்ல ரேங்கிங்கில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு சவுத் ஜோன்லேயே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். சரிங்களா? போர்ட் எங்கே இருக்கோ அங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். இல்லை வந்து இது பிரிவென்டிவ் ஆஃபீஸராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இது எங்கே இருக்கோ, அதாவது ஏர்போர்ட் எங்கே இருக்கோ அங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஆனால் சப்போஸ் கொஞ்சம் கம்மி மார்க்காக இருக்கும் பட்சத்தில் வெளியே போடுறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இதை வந்து மாடரேட் ப்ராபபிலிட்டியில் கொடுத்துருக்கீங்க. ஆனால் எல்லாமே மாசான போஸ்டிங். கரெக்டாக? இன்ஸ்பெக்டர் அண்ட் எக்ஸாமினர், இன்ஸ்பெக்டர் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் ரெண்டுமே மாசான போஸ்டிங். அதே மாதிரி தான் ஏஇஓ, அதாவது இடியில் அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும், சிபிஐயோட சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் இன் சிஜிடிஏ, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சிஜிடிஏலாம் கண்டிப்பாக சென்னையில் தான்டா கிடைக்கும். சென்னை அல்லது ஊட்டியில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது வந்து தமிழ்நாடு கேடர் கிடைக்காதுன்றதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்படியே இல்லைனாலுமே இந்த மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இதை தாராளமாக நீங்கள் நம்பி போடலாம். இதையுமே செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சு போடலாம். இல்லை இதில் இருக்கிற போஸ்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கூட வச்சு போடலாம். சரியா? ப்ராபபிலிட்டியே இல்லை தமிழ்நாட்டில் வேலையை பார்க்க முடியாது அப்படின்னா அது இந்த மாதிரி போஸ்டிங். ஏன்னா இதெல்லாம் ஆஃபீஸ் டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸாக இருக்கட்டும், டிஓபிடியாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாமே டிஃபென்ஸோட ஏஎஃப்ஹெச்கியூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜஸில் கொஞ்சம் அசிஸ்டன்ட் இன் அஃபீஷியல் லாங்குவேஜ்னு ஒரு போஸ்டிங் இருக்குது, B23. இது தமிழுக்கும் இருக்குதான், பட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 கம்மி ப்ராபபிலிட்டியாக தான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ப்ராபபிலிட்டி போஸ்ட் வைஸ் கோடு வைஸ் கொடுத்துட்டேன். அண்டு ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் எல்லா போஸ்டிங்கை பற்றி இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் இருக்கும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்கையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். B01னா இன்ஸ்பெக்டர், எக்ஸாமினர், சிபிஎஃப்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு, சிபிஐசி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே வரும். சிம்பிள் தான். கஸ்டம் கிளியரன்ஸ் எங்கெங்க போர்ட்டில், ஏர்போர்ட்டில் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் ரைட்ஸ் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும். இதோட மெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை பவர். சென்னையில் போஸ்டிங் கிடைக்கும் காமனாக. நல்ல ஒரு ப்ரமோஷன் இருக்கக்கூடிய போஸ்டிங். 5லேருந்து 8 வருஷத்துக்குள்ள சூப்பர்டென்ட் ஆகிடலாம். யூனிஃபார்ம் போடுறதுனால கொஞ்சம் மாசாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டிமெரிட் என்ன? ஃபீல்டு ஒர்க்கு, டிரான்ஸ்ஃபர்ஸ் அதிகமாக நடக்கும். பாசிபிளி நார்த்துக்கு கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாசிபிலிட்டி கிடையாதுன்னு இல்லை, there is a slight chance that you get transferred to North India. அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆப்வியஸ்லி பீக் ஹவர்ஸில் பயங்கரமான வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக? அடுத்து ப்ரிவென்டிவ் ஆஃபீஸரை பொறுத்துக்கும் பட்சத்தில் ஆன்டி ஸ்மக்லிங், பார்டர் அண்ட் போர்ட்ஸு, இன்டெலிஜென்ஸ் ஆப்ஸ்லாம் பண்ணுறது இந்த ப்ரிவென்டிவ் ஆஃபீஸரோட வேலை. இங்கே வந்து சவுத் ஜோன் வேகன்சியே வந்து ஓரளவுக்கு ஹையாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இருக்குடா, ஹையும் கிடையாது, கம்பேரிட்டிவ்லி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி எல்லா போஸ்டிங்க்குமே உங்களுக்கு தெளிவாக ஆர்டர் வைஸ் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்க்குமே உங்களுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதை படித்து பாருங்கள். படிச்சுட்டு நீங்களே முதல்ல நோட் டவுன் பண்ணுங்கள். எதெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நல்ல மார்க் வச்சுருக்கிறவங்களாம் நோட் டவுன் பண்ணிவிட்டு எதெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுங்க. சரியா? பயப்பட வேணாண்டா, இது வரைக்கும் யாரும் ரொம்ப வெளியெல்லாம் போய் தூக்கி அடித்தது கிடையாது. அதிகபட்சம் பக்கத்து ஸ்டேட்டில் போய் உழுவீங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் ஃபில் பண்ணுறப்ப கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீல்டு ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்களா, டெஸ்க் ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல சேலரி வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து 9 to 5 ஒர்க்கு 5 days ஒர்க் வேணும்னு நினைக்கிறீங்களா, இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபார்மை ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள்.
ஸோ எங்களால் முடிஞ்சது இந்த கைடன்ஸை கொடுத்துருக்கோம். இல்லை இன்னும் கொஞ்சம் பர்சனல் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வர்ணா ரேஸில் இருக்கக்கூடிய எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். அங்கே வந்து உங்களுக்கு இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே தாராளமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரியா? அங்கே வந்து அதாவது நாங்கள் வந்து எல்லாம் பெரிய ஆளுங்க அப்படிலாம் சொல்ல வரல. இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகி போயிருப்பாங்களடா, அவங்கள்ட்டயே கால் பண்ணி உங்களுக்கு கொடுத்து அவங்கள கனெக்ட் பண்ண வச்சு நாங்கள் வந்து போன தடவை ஃபில் பண்ண வச்சோம். அதே தான் இந்த தடவையும் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ யாருக்காவது டவுட் இருந்துச்சு, நம்ம ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, டவுட் இருந்துச்சு அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய வறண்டா ரேஸ் பிரான்ச்சுக்கு போங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. எஸ்எஸ்சி டீம் கூப்பிடுங்க. உங்களுக்கு உட்கார வச்சு ஃபில் பண்ணி தருவாங்க. சரியா? ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல ரிசல்ட்ல உங்க பேர் வரும் அப்படின்னு வாழ்த்திக்கிட்டு, நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். See you all guys. Thank you. Tata. Bye bye.